ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டோபீடியா தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எங்கள் சேனலோட ஸ்ட்ரென்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் எடுத்து இன்வெஸ்டர்ஸுக்கெலாம் பிரித்து கொடுப்பாங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு. இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறவங்க வந்து ஃபினான்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் ஸ்பெஷலிஸ்ட்டாக படிச்சுட்டு இதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இது நம்ம அமௌண்ட்டு போடுறோம், ஏதாவது இதாகிருமா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பயப்படுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிக்க வேணாம். நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஈக்விட்டிஸு, பாண்ட்ஸ் பற்றிலாம் தெரியல, அதை பார்க்குறதுக்கும் டைம் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் கம்பேரிட்டிவ் டு இந்த பேங்க் டெபாசிட், அதெல்லாம் விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு சூப்பர் ஆப்ஷனுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்கீம் கைட்லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய கம்பெனிஸு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க்கு வந்து டைவர்ஸிஃபை ஆகிடும். ஒரே கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ வந்து ரிஸ்க்கு வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கம்மி தான். ரிஸ்க்கு வந்து இப்போ நான் கம்மியாக தான் எடுப்பேன், எனக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் தேவையில்லை, ரிட்டனும் கம்மியாக இருந்தால் போதும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கீம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கும், மீடியமாக ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் தனி ஸ்கீம் இருக்குது. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து நம்ம ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி வந்து நம்ம செப்பரேட்டாக வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய வீடியோ போடுவோம். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் வந்து பாருங்கள். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ஏவின்னு சொல்லி வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்ஏவினா இன்னும் என்னன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஐடியா இருக்காது. ஏற்கனவே இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து என்ஏவினா என்னன்னு ஒரு ஐடியா இல்லை. இப்போ வந்து அதை பற்றி நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ வந்து என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ பெர் யூனிட் ஆர் ஷேர். இதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் த போர்ட்ஃபோலியோ வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ தான் வந்து நெட் அசெட் வேல்யூங்க. இதில் வந்துட்டு இப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ்னால், எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 30 கம்பெனிஸில் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 கோடி தான் டோட்டல் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸுங்க. இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ 30 கம்பெனி இருக்குது, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு கோடி, ஸோ 30 கோடி அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்போ வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி, இதுக்கு க்ரோத் நிறையா இருக்குது அப்படிங்கல அந்த கம்பெனியில் வந்து அவங்க அலோகேஷன் வந்து அதிகமாக இருக்கும், 7%, 10% இருக்கும். இன்னொரு கம்பெனி வந்துட்டு அந்தளவுக்கு வந்து க்ரோத் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் நல்ல கம்பெனி தான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு 1%, 2% அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஒப்பீனியன், அந்த கம்பெனிங்களை பொறுத்து, அவங்களோட ஒப்பீனியனை பொறுத்து வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் இப்போ என்கிட்ட ஒரு 10,000 இருக்குங்க. இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்துட்டு நான் 10,000க்கு வாங்க போகிறேன். அதோட நெட் அசெட் வேல்யூ என்இவி வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து அவங்க வந்து 100 யூனிட்ஸ் ஆர் ஷேர் வந்து அலாட் பண்ணுவாங்க. இது எப்படி கால்குலேட் ஆகுனா, நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 10,000 டிவைடட் பை 100, அது 100ங்கிறது அந்த நெட் அசெட் வேல்யூ. ஸோ வந்துட்டு எனக்கு 100 யூனிட் வந்து அலாட் பண்ணுறாங்க. இதே மாதிரி யாரெல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் இருக்க எல்லா யூனிட்ஸு, ஷேரெல்லாம் சேர்ந்தது தாங்க டோட்டல் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸு ஆர் ஷேர். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம், அந்த என்ஏவி வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இதுதான் வந்துட்டு என்ஏவி பற்றின டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகே, இனிமேல் வந்து மியூச்சுவல் ஃபண்டு என்ஏவி பற்றிலாம் வந்து யாராவது நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்தளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எங்களோட ஸ்ட்ரென்த்து.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.